கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றாய் கவனியுங்கள். வியாதிகளோடும் பல்வேறு உபத்திரவங்களோடும் வேதனைகளோடும் வாழுகிற அல்லது குடும்பத்திலே சொந்த ஜீவிதத்திலே தான் செய்து வருகிற தொழில் ஊழியங்களிலே சொந்த சரீரங்களிலே நீங்கள் எங்கே விடுதலை வேண்டும் என்று வந்து காத்திருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், கர்த்தர் உங்களுக்காய் தம்முடைய காயம்பட்ட கரத்தை வைத்து தம்முடைய வல்லமையான அதிசயமான கரத்தை நீட்டி உங்களை தொட்டு அற்புதத்தை நடப்பிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு வாஞ்சையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்களோ, அந்த காரியங்களிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த கருத்தான விசுவாசம் உள்ள சகல கட்டுகளையும் உடைக்கும் இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் தீராத வியாதிகளையும் தீராத பிரச்சனைகளையும் தீராத குழப்பங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து குணமாக்கும். அல்லேலூயா. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுது இந்த தீராத வியாதிகளும் குணமாகும் என்று பார்த்தீர்களே, ஆனால் கர்த்தருடைய சில கட்டளைகளை நாம் தியானித்து தான் ஆக வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே நொடி பொழுதில் நம்முடைய கர்த்தர் ஒரே வார்த்தையில் ஒரே நொடி பொழுதில் இயேசுவின் நாமத்தினாலே எந்த வியாதியையும் குணமாக்க முடியும். அதிலே சந்தேகமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். எத்தனை வியாதிகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகளிலும் கர்த்தர் ஒரு நொடி பொழுதில் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை ஐயா ஜெபித்தோம் அல்லது ஜெபித்தீர்கள், இந்த ஜெபங்களிலே நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம், ஒருவேளை எங்களுக்கு இன்னும் விடுதலை இல்லை என்பதாய் நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருந்தீர்களே, ஆனால் நிச்சயமாய் ஒரு பூரண விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் உங்களை நம்முடைய கர்த்தராகி ஆண்டவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம், குற்றங்களை, பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய வியாதிகளை குணமாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதுபோலவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்களாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, விடுதலை, எங்கே உங்களுக்கு ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், எங்கே இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டுமோ, பூரண ரட்சிப்பு வர வேண்டுமோ, அதற்கு முன்னால் கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியம் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார். ஐயா, அவர் உங்களை ரட்சிக்கும் முன்பாக நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை மன்னிக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை கர்த்தரே வைத்திருக்கிற நிபந்தனைகளையும் நாம் தீவிரமாய் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே ஜெபித்தோமே, ஆனால் தீராத வியாதிகள், தீராத வலிகள், யாராலும் எப்பொழுதும் குணமாக்க முடியாத வியாதிகளிலும் கூட நீங்கள் சுகமடைய முடியும், விடுதலை உண்டாகும். ஐயா, இப்படியாய் கர்த்தருக்குள்ளே நீங்கள் எழும்பும் பொழுது, அக்னியாய் எழும்பும் பொழுது எல்லா கட்டுகளும் தன்னாலே உடையும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். யாத்ராகமம் 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தத்தை, தேவனுடைய கற்பனைகளை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு சுகமளிக்கிறவராகிய கர்த்தர் என்று கர்த்தரே சொன்னதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவரே யோபு 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவரே அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் இது போன்ற உபத்திரவங்களில் அகப்பட்டு கொண்டோமோ,
என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் இது போன்ற கொடுமையான சூழ்நிலைகளிலே, கஷ்டங்களிலே, உபத்திரவங்களிலே அகப்பட்டுக் கொண்டீர்களோ பயப்படாதிருங்கள் ஐயா, பயப்படாதிருங்கள். சங்கீதக்காரன் 32 சொன்னது போல, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம் அன்பு சகோதர சகோதரிகளே. இது போன்ற காரியங்களிலே அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, ஐயா எப்பொழுது இந்த விடுதலை வரும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வியாதி தீரவே இல்லை, என் வருத்தங்கள், என் குழப்பங்கள், என் பிரச்சனைகள் மாறின பாடாய் தெரியவில்லை, என்று தீரும் இந்த கொடுமையான வியாதிகள், என்று தீரும் இந்த தீராத வியாதை, நோய், துன்பங்கள் என்று நீங்கள் ஒரு வேளை சொல்லுவீர்களே ஆனால், அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, ஐயா அவர் பார்வைக்கு செம்மையாய் செய்ய பழகுங்கள். அதை கேட்டால் மாத்திரம் போதாது என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்களை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணாமல், கர்த்தரே உங்கள் பரிகாரியாய், அவரே உங்கள் சுகம், உங்களுக்கு சுகமளிக்கிற தேவனாய் கடந்து வருவார். ஒருவேளை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவார். ஒருவேளை நீங்கள் அவரால் அடிபட்டு சிட்சிக்கப்பட்டீர்களே ஆனாலும் அவருடைய கை உங்களை ஆற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருதயம் நொறுங்குண்டு போய் வந்திருக்கிறீர்களோ, நிச்சயமாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. குணமாக்குவார் அல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளை, குணமாக்குகிறார். இப்பொழுதே 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 அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கட்டுவார் அல்ல, கட்டுகிறார். இப்பொழுதே நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் யாத்ராகமம் 23:25 நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன் என்று சொன்னவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் எல்லா பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் இருந்து நீங்கள் அவரையே சேவிக்கும் பொழுது, ஐயா அவரைத்தான நாங்கள் சேவிக்கிறோம் ஐயா, வேறு யாரை நாங்கள் சேவிக்கிறோம் ஐயா? நாங்கள் வேறு எந்த விக்கிரகத்தையும் சேவிப்பதில்லை, அல்லது வேறு எந்த பாகால் பேயோரையும் நாங்கள் பற்றி திரிவதில்லை, வேறு எந்த தாறுமாறான வழியிலும் செல்வதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எதையும் பெரிதாய் எண்ணாமல், எதன் மீதும் உங்கள் கண் போகாமல், அல்லது எதையும் பிரதானமாய் வைக்காமல், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே எல்லா வேளைகளிலும் எல்லா பொழுதுகளிலும் உயர்வாய் உன்னதமானவராய், ஒரு தாவீது சொன்னது போல, தேவனாகிய கர்த்தரையே நான் என் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஆதலினால் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போலவே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அசைக்கப்படாதபடி கர்த்தரே உங்கள் வலது பாரசத்தில் அமர்ந்திருப்பார். ஐயா நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எந்த கொடுமைகள் ஆபத்துகள் இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து, எரேமியா 33:6 சொன்னது போல, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 57:18 இப்படியாக சொல்லுகிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வழிகளிலே செம்மையான வழிகளிலே நடவுங்கள், செம்மையான காரியங்களிலே முன்னில்லுங்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியமாயிருங்கள். ஐயா என் வாழ்க்கை தொலைந்து போய்விடாதபடி, என் வாழ்க்கை அழிந்து போய்விடாத
கொள்ளாதபடி, என் வாழ்க்கையிலே இன்னும் பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்ளாதபடி, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் வழிகளை ஐயா நீர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், எங்கள் வழிகளையும் பாதைகளையும் செயல்களையும் கண்ணோக்கி பார்க்கிறவர், பார்த்து எங்களை குணப்படுத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, ஐயா எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் வழிகளை பார்த்து என் தெய்வமே எங்களை குணமாக்கும்படியாய், என் தெய்வமே எங்களை நடத்தி திரும்பவும் எங்களுக்கு லார்ட் உம்முடைய நியாயத்தை நீதியை போதிக்கும்படியாய், ஐயா உம்முடைய கட்டளைகளை தொடர்ந்து போதிக்கும்படியாய், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களை குணமாக்குகிற நல்ல தெய்வம், எங்கள் வியாதிகளை எல்லாம் எங்களில் இருந்து நீக்குகிறவர். ஆமென் ஆண்டவரே, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் சொன்னீங்களே சுவாமி. அப்படியே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அம்மா அப்பா உம்மையே நம்பி இருக்கிற இன்று நீர் விதிக்கிற எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அதன்படி செய்ய மனதாயிருக்கிற கவனமாயிருக்கிற ஐயா உண்மையாய் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த எல்லா இக்கட்டுகள் குழப்பங்கள் ஆபத்தங்களிலும் இருந்து நீர் விடுவித்து ஐயா எங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இவர்களை மேன்மையாய் வைக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே சகல நோய்களையும் எங்களை விட்டு விலக்குகிறவரும், ஆமென். எங்களுக்கு தெரிந்திருக்கிற வியாதிகளில் ஒன்றையும் எங்கள் மேல் வரப்பண்ணாமல் ஐயா எங்களை பகைக்கிறவர்கள் யாவர் மேலும் அவர்களை வரை பண்ணுவார் என்று எழுதப்பட்டபடியே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சூனியங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை இன்று இப்பொழுதே பாதுகாக்கும்படியாய் வியாதியை துன்பத்தை வருத்தத்தை இவர்களில் இருந்து விலக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் செய்கிற நல்ல தேவன் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய நீதியும் வலது கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபை இங்கே யார் யார் வியாதியோடும் கஷ்டங்களோடும் இருக்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதியிருக்கிற பல்வேறு வியாதிகளுக்காய் பல்வேறு உபத்திரவங்களுக்காய் இவர்கள் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள் வியாதிகள் கஷ்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இன்றும் ஆஸ்பத்திரிகளிலே மருத்துவமனைகளிலே இன்றும் படுக்கைகளிலே இருக்கிற பல்வேறு வியாதிக்காரர்களாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்குமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஐயா, மனதிறங்கும்படியாய் இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை சில வேளைகளிலே காயப்படுத்தி காயம் கட்டுகிறவரே, எங்களை அடிக்கவும் ஐயா எங்களை ஆற்றுகிறவருமாகிய எங்கள் நல்ல தெய்வமே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, தாவீதரசன் சொன்னது போலே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று உம்முடைய பிள்ளைகள் நல்ல சாட்சியாய் எழும்பும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் நல்ல சாட்சியாக எழும்பும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். ஐயா, எந்த வியாதிகள் நாட்பட்டதாய் தீராததாய் இருக்கிறதோ அவைகளில் இருந்து இவர்கள் விடுபடும்படியாய் என் தெய்வமே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய பார்வைக்கு செம்மையானவைகளையே செய்கிறோம், இன்னும் செய்யும்படியாய் கற்று தாங்கப்பா, பலம் தாங்கப்பா
நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் ஐயா உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து ஐயா உம்முடைய நியமங்களை கை கொள்ளுகிற பாக்கியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது அல்லவோ எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நீர் எங்கள் மேல் வரப்பண்ணாமல் நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தராய் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த வியாதிகளின் சுமந்து தீர்த்த வியாதிகளின் வருத்தங்களின் விளைவை பலனை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கு கீழ்ப்படுகிற ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆமென் உம்மையே சேவிக்கிற ஆமென் அப்பா உம்மையே நம்பி இருக்கிற உம்மையே நோக்கி பார்க்கிற உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு இன்று விசேஷித்த விதமாய் கீழ்ப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது இருக்கிற எல்லா வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் குழப்பங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty and glorious name of Jesus. thank you Lord. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஓ லார்ட் நீங்க சொன்னது போலவே I am the Lord your healer. நானே உனக்கு சுகமளிக்கிற தேவன் நீ சொன்னீங்களே, இன்றே சுகம் உண்டாகட்டும். குடும்ப பிரச்சனைகளில் இருந்து ஒரு ஆறுதல் வரும்படியாய் குடும்ப பிரச்சனைகளிலே வெற்றி உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் தலை நிமிரச் செய்வீராக. ராரா பாரா சந்தாரா கபோருவாரா. எங்கே வெட்கப்பட்டு போனார்களோ எங்கே தொலைந்து போனவர்கள் போன்று ஆமென் ஆண்டவரே முற்றிலுமாய் அழிந்து போனவர்கள் போன்று ஓ லார்ட் எங்கே எங்கே இவர்கள் அவமானப்பட்டு நின்றார்களோ அங்கே இருந்து தேவ அனுக்கிரகம் இவர்களை கூட்டி சேர்க்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இன்னும் வல்லமையாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இரே எங்கள் கண்ணீர்களை எல்லாம் ஓராபாரா சாந்தரபாதரவோ ஓலார் கண்ணீர்களை எங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் ஆமென். எங்கள் துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை தருகிறவர் ஆமென் ஆண்டவரே. ஐயா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை தருகிற நல்ல தேவன், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். மாறா மாறா சந்து ரூகாபரதரவோ ஐயா. மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது போல கசந்த வாழ்வை உடைய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றே ஒரு மதுரமான தண்ணீராய் இவர்கள் வாழ்க்கை மாறும்படியாய், யாரும் சீடாத வாழ்க்கை, யாரும் எட்டி திரும்பி பார்க்காத வாழ்க்கை ஒரு மதுரமான மாற்றமான மகிமையான வாழ்க்கையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆமென் உம்முடைய பிள்ளைகளையும் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதப்பட்ட அநேகருடைய பிள்ளைகள் ஐயா யார் யாரெல்லாம் மருத்துவமனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ தேவ கரம் அங்கே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். மாரா சந்துரு கபரதரபோ சகமரா சந்துரு பரதரபோ கபரா சந்துரு கமரதரபோ. இன்று ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கபாகா சந்துரு கபரதரபோ. இன்று ஒரு விடுதலை கல்வாரி சிலுவையிலே என் தகப்பன் பட்ட பாடுகளின் தழும்புகளினாலே இன்று விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சம்பூரண சுகம் உண்டாகட்டும். எலும்புகளிலே நரம்புகளிலே உள்ள பிரச்சனைகள் மாறுவதாக. உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பல்வேறு வியாதிகள் வலிகள் வருத்தங்கள் நோய்கள் இன்றே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் ஆமென். அந்த கிட்னில இருக்கிற ஆமென் ஆண்டவரே இருதயத்தில் நுரையீரலில் ஈரல்ல இருக்கிற லிவர்ல எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு விடுதலை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் சுகம் சௌக்கியம் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. உங்க கிருபை இறங்கி வரட்டும் ராஜா. இந்த ஜெபவேளை
சபையிலே கூடி வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் இறங்கி வரும்படியாய் என் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களோடு வியாதிக்காக, விடுதலைக்காக, பல்வேறு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், எல்லா துயரங்களிலும் இருந்து விடுதலை அடைவதற்காய் கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய், எல்லா மரண கண்ணிகளும் தெரிக்கும்படியாய், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும்படியாய், எல்லா மரண சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நொடிந்து போகும்படியாய், எல்லா மரண ஆவிகளும், மாந்திரீக ஆவிகள், பெல்லி சூனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி சுகமுண்டாகிறதை காண்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் அநேக தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கிற ஆமென் விடுதலைக்காய், ஆமென் சுகத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய், எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுபட்டு எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு ஒரு விடுதலை, ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த செய்தியை, இந்த நல்ல செய்தியை அநேக வியாதிக்காரர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், அநேக மாந்திரீக சூரியங்களிலே அகப்பட்டு வலி வேதனைகளிலே கிடக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே விடுதலை கொடுக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை ஆதரித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பங்களில், உங்க வாழ்க்கையில, ஜீவிதத்தில் எந்த கட்டுகளில், எந்த வியாதிகளில், எந்த வருத்தங்களில், உபத்திரவங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். மறந்து விடாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம்.